அறியப்படாத தேவனுக்கு என்று கட்டப்பட்டிருக்கிற ஒரு இடத்தை பார்த்து அதிலிருந்து சொல்கிறார். இன்னொன்று ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரா? என்ன நான் காண்கிறேனுங்கிறாரா? அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறார் அவர்? அவர் சொல்கிறதோடைய அர்த்தம் என்ன? எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள். சாங்கிய சம்பிரதாயம் பார்த்து செய்வாங்க. என்னங்க என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு விஷயத்திலையும் சாங்கியம், சம்பிரதாயம், நேரம், காலம் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும். ஆமாம், ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க எல்லாத்தையும் ராகு காலம், யமகண்டம், ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்து. ஆமாம், அசையவே முடியாது. ஏதோ ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆவிக்கு அதாவது ஒரு தேடுதல் இருக்கு. அதையும் பார்த்துருக்காரு. வெரி குட். அதாவது அவர் எல்லா இடங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் என்ன ரொம்ப தெளிவாக பார்க்கிறார் என்றால், நீங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டீங்க, வச்சாலும் இன்னும் உங்களுக்கு ஒரு தேடுதல் இருக்குது. அதையும் பார்க்கிறார், அதையும் உணர்கிறார் என்று சொல்லலாம். ரெண்டாவது பகுதிக்கு வரலாம், ஆனால் முதல் பகுதியிலே பார்க்க வேற என்ன பார்க்கிறார்? வேற என்ன பார்க்கிறார்? என்னங்க? வீணான காரியங்களை குறித்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்காங்க. வேற என்ன பார்க்கிறார்? இல்ல, அவர் என்ன சொல்றாரு? என்ன பக்தி என்கிறாரு? அது மட்டும் இல்ல, வசனம் என்ன சொல்றதுன்னா, பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்பதை பவுல் விசுவாசித்திருக்கணும். பவுல் சார், ஆமா, விசுவாசித்திருக்கனால இந்த பக்தி உள்ளவர்களையும் தன் பக்கமாக எடுத்துக்கொள்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்திருக்கலாம். ஆமா, அதாவது சும்மா, அதாவது கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவன கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிற இடத்துல சுவிசேஷத்தை சொல்வது இன்னும் தெளிவாக இருக்கும். ஆமா, ஆனா அவர் என்ன சொல்றாரு? என்ன பக்தி என்கிறாரு? மிகுந்த பக்தி அப்படின்னு சொல்றாரு. மிகுந்த பக்தி என்கிறாரு. அந்த பக்தியில ரெண்டா கூட பிரிச்சுக்கலாம். போலி பக்தின்னு ஒண்ணு இருக்கலாம். என்னங்க? போலி பக்தின்னு ஒண்ணு இருக்கு. போலியான மனுஷன். ஆனா இவர் அவங்கள ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணதுனால அவங்களுடைய உண்மையான அந்த எக்ஸ்ட்ரீம் அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த பக்தியினுடைய உச்சகட்டத்தை பாக்குறாரு. உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. மிகுந்த பக்தி. ஓகே, குண்டலினி பவர் மேலே ஏறிடுச்சு. ஆமா, ட்ரூ. அதாவது எவ்வளவு தூரம் போக முடியுமோ, எவ்வளவு தூரம் இதில் அடிய முடியுமோ அவ்வளவு. இதில் இன்னொரு பகுதி நான் ரொம்ப வேடிக்கையாக என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் என்னென்னா, மற்றவர்களை பார்க்கலாம் எல்லாரும் காட்டிலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு எச்சி எச்சின்னா ஓகே எச்சியாக இருக்கிறாங்க. இது எங்கள் ஊர் பாஷை. அது இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு படி அதிகம் நீங்கள் அப்படின்ற. என்னங்க? மேக்சிமம் லெவலுக்கு மேலே. இன்னொன்று எதிரான அர்த்தம் என்ன? நீங்கள் எல்லாரும் பார்க்கலும் அவன்லாம் கொஞ்சமாவது மூட நம்பிக்கையில் இருக்கான், நீங்கள் எல்லாரும் பார்க்கலும் ரொம்ப மூட நம்பிக்கையில் இருக்கீங்க. பவுலடியார் இந்த வார்த்தையை ரொம்ப ஞானமாக போடுறாரு. போடும் பொழுது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் பார்த்து வாசிச்சிங்கன்னா அவங்க நமக்கு என்ன தெரியும்? சரிடா, நம்மளை தூக்கிட்டு வர்றா அப்படின்னு. அவர் தூக்கலை, கீழே போட்டுக்கிட்டு இருக்காரு.